வெகு நாட்களுக்கு முன்பு சில கப்பலோட்டிகள் ஒரு பெரிய கப்பலில் கடலுக்குள் நீண்ட பயணத்திற்கு புறப்பட்டார்கள். அந்த கப்பலில் ஒருவன் தன் வளர்ப்பு குரங்கையும் உடன் அழைத்துச் சென்றான். குரங்கு கப்பலிலே சுதந்திரமாக ஓடி விளையாடியது. கடலை பார்த்து ஆச்சரியப்பட்டு கப்பலோட்டிகளின் நடுவில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் திடீரென வானம் இருண்டது. பெரும் காற்றும் மின்னலும் இடியுமாக ஒரே பயங்கர புயல் கடலில் எழுந்தது. அலைகள் கப்பலை மோதி கப்பல் சமநிலையை இழந்து புரண்டது. கப்பலோட்டிகள் எல்லோரும் கடலுக்குள் விழுந்தார்கள். குரங்கும் கடலில் விழுந்தது. ஆழ்ந்த கடலில் குரங்கு உயிர் பயத்தில் தவித்தது. இனி உயிர் தப்ப முடியாதோ என்று அது எண்ணியது. அந்த நேரத்தில் திடீரென ஒரு டால்பின் தோன்றியது. அது குரங்கை தன் முதுகில் ஏற்றி பாதுகாப்பாக எடுத்துச் சென்றது. டால்பின் நீந்தி குரங்கை ஒரு சிறிய தீவிற்கு கொண்டு வந்தது. குரங்கு டால்பினின் முதுகில் இருந்து கீழே இறங்கியது. அப்போது டால்பின், உனக்கு இந்த இடம் தெரியுமா என்று கேட்டது. குரங்கு பெருமையாக, ஆமாம், இந்த தீவின் அரசன் என் நண்பன், நானே ஒரு இளவரசன்தான் என்றது. இந்த தீவில் யாரும் வாழவில்லை என்பதை தெரிந்திருந்த டால்பின், நல்லது, நீ இங்கே ஒரே உயிர் என்பதால் நீதானே இப்போது அரசன் என்றது. குரங்கு பொய் பேசியதை உணர்ந்து டால்பின் கோபமடைந்தது. டால்பின் குரங்கை தீவில் தனியாக விட்டுவிட்டு சென்றது. தனிமையில் நின்ற குரங்கு தன் பொய்யும் பெருமையும் தான் துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்தது. இதிலிருந்து அறிவது, தற்பெருமை கொண்டவர்கள் கடைசியில் துன்பமடைவார்கள்.